வணக்கம். யூனிட் டெஸ்டிங் பார்ட் 3. இந்த காணொலியில் டிபெண்டன்சினா என்ன, ஒரு கிளாஸில் டிபெண்டன்சி வர்றப்ப அது டெஸ்டிங்கை எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றியும், அந்த டிபெண்டன்சியை எப்படி இன்ஜெக்ட் பண்ணலாம், டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலியமாக ஒரு கிளாஸ்க்கு டெஸ்ட்டை எந்த அளவுக்கு எளிமையாக எழுத முடியும், அப்புறம் வெவ்வேறு யூஸ் கேசஸ் இருக்கும் ஒரு டெஸ்டிங்க்கு, அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுக்கு டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். டிபெண்டன்சி இருக்க கிளாஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிபெண்டன்சினா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்மகிட்ட கிளாஸ் ஏன்னு இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் பின்னு இருக்குது. இப்போ கிளாஸ் ஏக்குள்ளே கிளாஸ் பியோட ரெஃபரன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அப்போ கிளாஸ் ஏக்கு கிளாஸ் பி ஒரு டிபெண்டன்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை ஒரு எடுத்துக்காட்டில் இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ புதுசாக டெஸ்டிங் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு ஒரு மாடியூல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று ஃபோன், இன்னொன்று பேட்ரி. இப்போ நம்ம பார்த்த டிபெண்டன்சிக்கான எக்ஸாம்பிள் இங்கே பார்ப்போம். ஃபோன் அப்படிங்கிறது பேட்ரியோட ரெஃபரன்ஸ் இருக்கிறனால இப்போ ஃபோனுக்கு பேட்ரி ஒரு டிபெண்டன்சி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ பேட்ரி கிளாஸ் என்ன அப்படின்னு நம்ம போய் பார்த்துடலாம். பேட்ரியில் செட் சார்ஜ், சார்ஜ் ரிமைனிங் அப்படிங்கிற 2 மெத்தட் இருக்குது. செட் சார்ஜ்னா நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு சார்ஜ் ஏறிடும். அப்புறம் சார்ஜ் ரிமைனிங் அப்படின்னா இப்போ என்ன கரண்ட்டாக சார்ஜ் ரிமைனிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரெஸ்பான்ஸு ரிட்டர்ன் வந்துடும். அப்புறம் ஃபுல் சார்ஜ் அப்படின்னா 100%க்கு ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். பை டிஃபால்ட் ஒரு பேட்டரின்னு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாலே ஃபுல் சார்ஜில் தான் இருக்கும். ஓகே, நம்ம சார்ஜும் கொடுக்கலாம். க்ரியேட் பண்ணுறப்பவே 10%, 20% சார்ஜும் கொடுக்கலாம். நம்ம எதுவுமே கொடுக்காட்டி ஃபுல் சார்ஜுன்னு டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ இதுதான் பேட்டரி கிளாஸ். இதை நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் சேம் தான், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரியே டெஸ்ட் கேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி செட்டப்பில் பேட்டரிக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு 2 டெஸ்ட் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னா டெஸ்ட் பேட்டரி இனிஷியலைஸ்டு வித் 100. அப்போ பேட்டரி நம்ம எதுவுமே கொடுக்கல, எந்த டிஃபால்ட் எந்த புது வேல்யூ கொடுக்காட்டி டிஃபால்ட்டாக 100ல் இனிஷியலைஸ் ஆகியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது பாஸ் ஆகுது. ரெண்டாவது டெஸ்ட்டு டெஸ்ட் பேட்டரி சார்ஜ் இஸ் அப்டேட்டட். நம்ம அந்த செட் சார்ஜ் மெத்தடை அடுத்து டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ சார்ஜ் நம்ம 16 கொடுத்து சார்ஜ் ரிமைனிங் 60 வருதா அப்படின்றதையும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த 2 டெஸ்ட்டும் ஒர்க் ஆகுது. பேட்ரி அப்படிங்கிற கிளாஸ்க்கு எதுவுமே டிபெண்டன்சி கிடையாது. ஸோ நம்மளால் ஈஸியாக அதுக்கு டெஸ்ட் எழுதிட்டோம். இப்போ ஃபோன் கிளாஸ் பார்க்கலாம். ஃபோன் கிளாஸில் பேட்டரிக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரே ஒரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா எனேபிள் பவர் சேவ் மோட். பவர் சேவ் மோடை நம்ம எனேபிள் பண்ணணும். அது எப்போ பண்ணலாம் அப்படின்னா பேட்ரி லோ த்ரெஷோல்டோட கீழே இருந்தாலோ இல்லை அதே அளவுக்கு இருந்தாலோ, உதாரணமாக 15%க்கு பேட்டரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம பவர் சேவ் மோடை எனேபிள் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ டெஸ்ட் ஃபோன் அப்படிங்கிறதுல நம்ம டெஸ்ட்லாம் எழுதியிருக்கோம். அந்த மெத்தடை நான் 2 டெஸ்ட் எழுதியிருக்கேன். அந்த மெத்தட்க்கு எப்பயும் போல தான் செட்டப்பில் ஃபோனுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னா டெஸ்ட் ஷுட் ரிட்டர்ன் ட்ரூ ஃபார் எனேபிள் பவர் சேவ் மோட் வென் பேட்டரி லோ. ஸோ பேட்டரி லோங்கிறப்ப எனேபிள் பவர் சேவ் மோட் ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணணும். ரெண்டாவது டெஸ்ட் என்ன அப்படின்னா டெஸ்ட் ஷுட் ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஃபார் எனேபிள் பவர் சேவ் மோட் வென் பேட்டரி இஸ் நாட் லோ. இப்போ பேட்டரி லோவாக இல்லை அப்படின்னா அது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இது ட்ரூ ஆகுது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஃபோனை இனிஷியலைஸ் பண்ணுறப்பவே பேட்டரி 100%ல் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஏன்னா இதில் எந்த டிஃபால்ட் எந்த வேல்யூவும் கொடுக்காதனால டிஃபால்ட்டாக 100க்கு இனிஷியலைஸ் ஆகிடுது. ஸோ பேட்டரி லோவாக இல்லாதப்ப பவர் சேவ் மோடு ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுது. அது கரெக்ட். ஆனால் இப்போ நம்ம இந்த கேஸை டெஸ்ட் பண்ணோம். இது ஃபெயில் ஆகுது. ஏன் அப்படின்னா பேட்டரி இப்போ பேட்டரி ஃபோனுக்கு 100%ஆக இருக்குது. அப்போ நம்ம 15க்கோ அல்ல 15க்கு கீழே கொண்டு வந்தால் தான் இந்த மெத்தடு ப்ராப்பராக ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுதா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் பேட்டரி டிபெண்டன்சியாக ஃபோனுக்குள்ளே இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இந்த பேட்டரியோட செட் சார்ஜ் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம 15 இல்லை 15க்கு கீழே இருக்கிற வேல்யூவை செட் பண்ணாதான் இந்த மெத்தட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
ஆனால் இந்த செல்ஃப் டாட் பேட்டரிங்கிறது வெளியில் எக்ஸ்போஸ் ஆகலை. ஸோ இதுதான் டிபெண்டன்சி. அண்ட் இந்த டிபெண்டன்சி நமக்கு வெளியில் ஆக்சசபிளாக இல்லாதனால இந்த கிளாஸையும் நம்மளால் முழுசாக டெஸ்ட் பண்ண முடியல. இதுதான் இஷ்யூ. டிபெண்டன்சியில் டெஸ்டிங்கில் வர இஷ்யூ இதுதான். அப்போ இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வழி என்னென்னா, நம்ம வந்து இதில் சார்ஜ் இதிலே நம்ம பாஸ் பண்ணலாம். ஃபோனுக்கே சார்ஜையும் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறப்ப பாஸ் பண்ணலாம். அதை நம்ம ட்ரை பண்ணுவோம். அது ஒரு சொல்யூஷன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சொல்யூஷன் பேட்டரியவே நம்ம பாஸ் பண்ணலாம். இந்த 2 சொல்யூஷனையுமே நம்ம எவாலுவேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சார்ஜை மட்டும், ஃபோனுக்கு சார்ஜ் அப்படிங்கிறத நம்ம அனுப்பி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அப்போ கன்ஸ்ட்ரக்டரில் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 10 அப்படின்னு செட் பண்ணுறோம். ஃபோனில் வந்து சார்ஜ் அனுப்புகிறோம். அப்போ அந்த சார்ஜை வந்து நம்ம பேட்டரிக்கு செட் பண்ணிடுறோம். ஓகே, அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் இனிஷியலைஸ் பண்ணுறப்ப நம்ம 10 அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். அப்போ இது பாஸ் ஆயிரும், பட் இந்த டெஸ்ட் ஃபெயில் ஆயிரும். எதனால் அப்படின்னா, இப்போ இனிஷியலைஸ் பண்ணுறப்ப நம்ம 10 செட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் தான் எல்லா டெஸ்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்கும். அதனால் இந்த டெஸ்ட்டு ஃபெயில் ஆகும். அப்போ நம்ம இந்த ஃபோன் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மாறுறதுனால அதுக்கு நம்ம காமனான செட்டப் எழுத முடியாது. அது ஒவ்வொரு டெஸ்ட்குள்ளேயுமே அதுக்குன்னு ரெலவெண்ட்டான ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபோன் வித் லோ பேட்ரி அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கலாம். காமனாக இருக்கிறதுக்கு நம்ம அதுவே ஏற்கனவே இருந்ததே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செல்ஃப்னு வராது, ஏன்னா லோக்கலாக இருக்கிறதுனால லோக்கல் வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து சார்ஜ் வந்து நம்ம ஆப்ஷனலாக கொடுக்கல. ஸோ அதனால் ஆப்ஷனலாகவும் நம்ம கொடுத்துட்டோம், இல்லாட்டி இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது. ஸோ நம்ம எந்த சார்ஜும் கொடுக்காட்டி பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இதுவும் பாஸ் ஆகுது, இதுவும் பாஸ் ஆகுது. பட் இதில் ஒரு இஷ்யூ என்ன இருக்குன்னா, இப்போ டிபெண்டன்சியை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். பேட்டரி லோவாக இருக்கிறப்ப மெத்தட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, பேட்டரியில் இருக்க வேண்டிய சார்ஜ் அப்படிங்கிற அந்த நாலேஜை நம்ம ஃபோனுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த டிசைனில் வந்து ஃபோன் கிளாஸ்க்கு பேட்டரி கிளாஸை பற்றி நிறைய விஷயம் தெரியுது. இது வந்து ஒரு டிசைன் ஃப்ளா. பொதுவாக ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு கம்மியாக தெரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கோடு க்ளீனாக இருக்கும், மெயின்டெனபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து அவ்வளோ குட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா, பேட்டரி அப்படிங்கிற ஆப்ஜெக்டை ஃபோனுக்கு வெளியிலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃபோனுக்கு பேட்டரியவே பாஸ் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணி அதை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம பாஸ் பண்ணுறது தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னொரு கிளாஸ்க்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த டிபெண்டன்சி கிளாஸை வெளியிலே பில்ட் பண்ணி அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். உதாரணமாக இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தளவுக்கு கிளாஸ் பியை நம்ம வெளியிலேயே பில்ட் பண்ணிவிட்டு கிளாஸ் ஏக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். இதை தான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷனில் 3 வகையாக பண்ணலாம். ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டர் வச்சு பண்ணலாம். அதாவது நம்ம இப்போ ஃபோன் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு பேட்டரின்ற ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்டர்லேயே பாஸ் பண்ணிடலாம். ஒன்று. ரெண்டாவது செட்டர் பண்ணலாம். உதாரணமாக ஃபோன் டாட் செட் பேட்டரி அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் பேட்டரியை செட் பண்ணலாம். அது வந்து செட்டர் டைப் ஆஃப் இன்ஜெக்ஷன். மூணாவதாக நம்ம ஒரு மெத்தட்க்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனேபிள் பவர் சேவ் மோட்னு சொன்னோம்ல, அதுக்குள்ளே பேட்டரி நம்ம பாஸ் பண்ணிவிட்டு அங்கே கூட நம்ம செக் பண்ணிக்கலாம் பேட்டரி டாட் ரிமைனிங் சார்ஜ் அப்படின்னு. நம்ம இதில் முதல் டைப் கன்ஸ்ட்ரக்டர் இன்ஜெக்ஷன், இதை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபோன் கிளாஸை மாடிஃபை பண்ணுவோம். அப்புறம் டெஸ்ட் எப்படி அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட்டையும் மாடிஃபை பண்ணுவோம். இப்போ இந்த சார்ஜ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம பேட்டரியை பாஸ் பண்ண போகிறோம். அந்த பேட்டரியை இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணிடுவோம். ஸோ மற்றபடி இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ டெஸ்ட் ஃபோனுக்கு வர போகிறோம். ஃபோனில் நம்மகிட்ட பேட்டரி பாஸ் பண்ணோம். இப்போ பேட்டரி வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் வந்து ஃபுல் சார்ஜ். ஸோ அது மாதிரியும் பாஸ் பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து பேட்டரி 10 அப்படின்னு நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகே,
இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃபோனுக்கு பேட்டரியை எப்படி பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற நாலேஜை நம்ம வெளியில் கொண்டு வந்துட்டோம். அதாவது இந்த டெஸ்ட் கேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதை. பொதுவாக இந்த மாதிரி ஆப்ஜெக்டை பில்ட் பண்ணி அதோட டிபெண்டன்சி இன்ஜெக்ட் பண்ணுற வேலைக்குன்னு தனியாக ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து ஐஓசி இன்வர்ஷன் ஆஃப் கண்ட்ரோல் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன்றதுக்குன்னே அது ஸ்பெசிஃபிக்கான இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது. நம்ம அந்த மாதிரி எந்த ஃப்ரேம் ஒர்க்கும் யூஸ் பண்ணல, ஸ்ட்ரைட்டாக டெஸ்ட் கேஸில் பேட்டரின்ற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை ஃபோனுக்கு இன்ஜெக்ட் பண்ணுறோம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படுறதுனால அதையும் இந்த மாதிரி ஃபோனுக்குள்ளேயே இன்ஜெக்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். பாஸ் ஆகுது. சூப்பர். ஸோ இப்போ வந்து ஒரு டிபெண்டன்சினா என்ன, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறதுல கன்ஸ்ட்ரக்டர் டைப் மட்டும் எப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா ஃபோனோட கன்ஸ்ட்ரக்டரில் தான் நம்ம டிபெண்டன்சியை பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் அடுத்த கட்டமாக இந்த ஃபோன் பவர் சேவ் மோட் அப்படிங்கிற நம்ம மெத்தட் கால் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து பேட்ரி டாட் சார்ஜ் ரிமைனிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் கால் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும் இல்லைங்களா. ஸோ இன்ட்ராக்ஷன் கரெக்டாக நடக்குதா, பேட்டரியை தான் கால் பண்ணுதா இல்லை இது சும்மாவே ட்ரூ இல்லை ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம வேலிடேட் பண்ணணும். ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி வேலிடேட் பண்ணலாம், இப்போ நம்ம வந்து பேட்டரிக்கு உண்மையாகவே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பேட்டரி ஆப்ஜெக்டே கான்க்ரீட்டாக க்ரியேட் பண்ணுறோம். ஒருவேளை அந்த பேட்டரி அப்படிங்கிற கிளாஸை வேறு ஏதோ ஒரு டீம் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது இன்னும் ஆனால் பில்ட் ஆகலை, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி டெவலப் பண்ணி முடிக்கலை. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோன்லாம் எழுதிட்டோம், ஃபோன் கிளாஸ் எழுதிட்டோம், அதுக்கு டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அவ்வளோதாங்க. டிபெண்டன்சினா என்ன, ஒரு கிளாஸில் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணுற மூலயமா ஒரு டெஸ்ட்டை எந்த அளவுக்கு எளிதாக எழுத முடியும் அப்படிங்கிறத இந்த காணொலியிலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருந்திருப்பீங்க. இனிமேல் உங்களோட டே டு டே கோடிங்கில் இந்த மாதிரி டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் பண்ணி டெஸ்ட்டு எளிதாக பண்ண முடியுமா அப்படிங்கிறத முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி திருவினையாக்கும். நன்றி.